பாகுபலியில பாதி, பத்மாவதியில மீதி இந்த திரௌபதி. தன்னை ஒரு ராஜமௌலியாக உணர்ந்த தருணம். போன வாட்டி ஜாதி, இந்த வாட்டி மதம். வழக்கமா படம் தான் போர் அடிக்கும், வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ட்ரெய்லர் போர் அடிக்குது. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? How the beep these type of directors get producers. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். நாங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஸ் இருக்கானா? ஏன்னா வந்து தெரிய ரிலீஸ் ஆகதா இருந்துச்சு, அது வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணிட்டாங்க. மங்காத்தா வந்து மறுபடியும் மங்காத்தா தலை 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 மச்சான் வந்து நிற்குது. உங்களுக்கும் சின்மைக்கும் என்னதானே பிரச்சனை? இப்போ வெற்றிமாறன், பாரஞ்ச் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ அந்த மற்ற டேரக்டர்ஸ் கூட ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி நீங்கள் திரைத்துறையில் உங்களை கொஞ்சம் தனியாக வைக்கிறாங்களோ? ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி 2 படத்துடைய டீம் தான் இருக்காங்க. சார் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம்ண்ணே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி? சூப்பர். நான் சூப்பராக இருக்கேன். கொஞ்சம் பேக் டு பேக் ப்ரொமோஷன்ஸ் போய் டயர்டாக இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஒரு ஐஸ் பிரேக் சிஸ்டம் மாதிரி பண்ணலானே. நிறைய பேசி நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம பூஸ்டப் ஆகி வரணும் இல்லையா? ஸோ அதனால படத்தை பற்றி நம்மளே ஒரு ரூமர்லேருந்து ஆரம்பிக்கலானே. ஓகேவா? கேப்டன் ஆஃப் ஷிப் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். திரௌபதி 2 படத்தை பற்றி ஒரு ரூமர் நீங்கள் சொல்லுங்கண்ணே. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆர்டிஸ்டோட கேமியோ இருக்கு படத்தில். எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். ஓகே, பெரிய கேமியோ இருக்கு. ஓகே, படம் பார்க்கணும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு தானே? கரெக்ட். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நம்ம மீட்டருக்குள்ள போயிடலாம். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறப்போ நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. சில கமெண்ட்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு உங்களுடைய பதில்கள் வந்து நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். ஓகேவா? போயிடலாமா? தமிழ்நாட்டில் இப்படிலாம் படம் எடுக்கிறதுக்கு தில் வேணும். மாஸ் வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து 2000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஃபோனை சும்மா பொருள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன் ஒழிச்சு வச்சு கையிலேயே முன்னாடியே ஃபோன் வச்சுருந்தா அவங்க உஷாராயிடுவாங்க. ஸோ இந்த கமெண்ட் என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? வாழ்த்துக்கள். நீங்கள் தில் இல்லைன்னா நீங்கள் சினிமாவிலே வரக்கூடாது. பப்ளிக் லைஃப்குள்ளே எப்போ வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கட்ஸ் வந்துடும். இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னா வேறு ஏதாவது ஒயிட் காலர் ஜாப் போகலாம். பப்ளிக் ஃபீல்டு வந்துட்டீங்க, மக்களுக்கு ஒரு கோடி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க. அவங்க உங்களை ரசிக்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க, திட்ட போகிறாங்க, வாழ்த்த போகிறாங்க. அதுக்கெல்லாம் தயாராகிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கட்ஸ் வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அந்த கட்ஸ் இருக்கும். ஸ்பெஷலாக எனக்கு எதுவும் ஸ்பெஷல் கட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் கொஞ்சம் இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான தலைப்புகள் எடுக்கிறதால மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லா இயக்குநர்களுமே சினிமா ஃபீல்டில் இருக்கிறதோ இவங்களுக்கு கட்ஸ் இருக்குது, இவருக்கு கட்ஸ் இருக்குது. இவர் எடுத்திருக்க ரோல் ரொம்ப ஷார்ப்பான ரோல், இவங்க எடுத்திருக்க ரோல் வந்து ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ரோல். ஸோ இதெல்லாம் கட்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. நோ கட்ஸ் நோ க்ளோரி. அதில் ஸ்டைலில் சொல்லணும்னா இஸ். அடுத்து, எனக்கு இது பார்த்தா இந்தி சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சிரிச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. அதான் நம்ம வேற ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி தமிழ் சீரியல் மாதிரி இருக்கிற அவங்க படம்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஹிந்தி சீரியலுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஹாலிவுட் சீரியலாக ஹாலிவுட் பாசிட்டிவாக தான். ஆமாம், வெப் சீரியல் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வேர்ல்டு வைடு பெரிய கான்டென்ட் வந்து வெப் சீரியல் தான். இது சந்தோஷம் தான் பண்றீங்க. காம்ப்ளிமெண்ட் தான். நைஸ். என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? அவர் பேர் வந்து இல்லை, காமெடி யார் பண்ணுறா? நாங்களா? ட்ரெய்லர் கீழே இந்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க. பயங்கர விமர்சன பர்சன் போல. அதுக்கு தான் சிரிச்சேன். இல்லை, ட்ரெய்லர் ஏது இருந்தாலும் சிரிச்சிருவாரு. நீங்க செம்ம விமர்சனா இருக்கீங்களே. இப்போதான் யார் காப்பல? அவ்வளோதான். அது வேற என்ன சொல்கிறது? ஹியூமர்ஸ் கொஞ்சம் ஹியூமரும் ஆட் பண்ணிக்கோங்க படங்கள் இதுக்கப்புறம். ஏன்னா லைவ்லாலே நிறைய ஹியூமர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால கதை தேவைப்பட்டால் கண்டிப்பாக சேர்க்க தான் போகிறோம். இந்த கதையில் ஹியூமர் சேர்த்தா அப்புறம் நாங்கள் காமெடி ஆகிடுவோம். ஜென்ரலாக சொல்கிறேன்னு. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் இதுதானே இருந்துச்சு. என்ன கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இது அண்ணாமலையார் மண்ன்றதுக்கு எல்லாருமே ஃபயர் விட்டு ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி அந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. அந்த உண்மையை நான் சொன்னதால அவங்க ஃபயர் விடுறாங்க. பொய் சொல்லியிருந்தால் ஃபயர் விட மாட்டாங்க. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோவில். இன்றைக்கி வந்து ரொம்ப பரிச்சயமான கோவில், ரொம்ப பிரபலமான கோவில் வந்து திருவண்ணாமலை தான். ஸோ அது அண்ணாமலையார் மண்ணுன்னு சொல்கிறது வந்து இந்த தப்பும் இல்லை. தமிழ்நாடு ஒரு அண்ணாமலையார் பூமி. ஸோ இதை சில பேர் அரசியல் விதமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி போடுங்க.
சார் எண்ணம் போல் வாழ்க்கை தான் சார். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ பாருங்கள். இது வந்து புனிதமாக திருவண்ணாமலை மையப்படுத்தின படம். வல்லாள மகாராஜா திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட மகாராஜர், அவர் வாழ்ந்த பூமி. அப்போ என்ன சொல்லணும் அந்த படத்தில்? நான் போய் திருப்பதி மண்ணுன்னு சொல்லவா? திருப்பதின்ற பேர்ல யாராவது தலைவர் இருக்காங்களா? வந்துருவாங்க பிரதர். யாரு பேர் வச்சாலும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. சொல்றவங்க யாரும் சொல்லுவாங்க. பழனி மண், திருப்பதி மண், திருத்தணி மண், மீனாட்சி அம்மன் மண், எல்லா பேர்லையும் இங்கே மக்கள் இருக்காங்க. எல்லாருமே கனெக்ட் பண்ணிடுவாங்க. தரமா தான் ஏன் பண்ணியிருக்கான், இவரைய போய் நம்ம ட்ரோல் பண்ணிட்டோமே, நல்லா இருக்கு. கண்டிப்பா திரையரங்குல போய் பார்க்கணும். இது மோஸ்ட்லி படம் பார்த்துட்டு வெளியே வர எல்லாருக்குமே இருக்க ஃபீலிங் தான். வெளியே சொல்ல மாட்டாங்க, தலைவன் வெளியே தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் போட்டிருக்காங்க. எதில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க? யூடியூப் நம்ம ட்ரெய்லர் கமெண்ட்ஸ், நம்ம ட்ரெய்லருக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். 4400 கமெண்ட்ஸ்ல ஒரு 4 கமெண்ட். 4400ல நிறைய பேர் லைக் பண்ண கமெண்ட்ஸா எடுத்திருக்கேன். ரெலவெண்ட் கமெண்ட்ஸ், ரெலவெண்ட் மக்களுடைய கருத்துக்களா எடுத்திருக்கேன். ஓகேவா? தன்னை ஒரு ராஜமௌலியாக உணர்ந்த தருணம், அது வந்து ஒரு அது மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ஆனால் இது ராஜமௌலி சார் லெவலுக்கெல்லாம் படம் இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்டாக மோகன்ஜியோட படம் தான். ஸோ அது அந்த அரசரோட தோற்றம், ராணியோட தோற்றம், இது ஒரு பீரியட் ஃபிலிம்ன்றதால ஆட்டோமேட்டிக்காக ராஜமௌலி சார் மேலே தான் போவோம் அந்த பார்வை. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டு தான். அது பெருமையாக தான் எடுத்துக்கணும். பட் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். நைஸ். போன வாட்டி ஜாதி, இந்த வாட்டி மதம், விளையாடாதீங்க. அடுத்த வாட்டி வேற எதுவும் எடுக்கலாம். இருக்கும் 11 பேர் கொண்ட குழு வச்சிருக்காரு. அவர் என்ன சரியா ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் ருத்ரதாண்டவம் படத்திலே மதத்தை பத்தி பேசிட்டேன். ஆன்லைன் காஸ்டிங். ருத்ரதாண்டவம். ஓகே ஓகே. பகாசுரன் வந்து once you are converted into Christianity you can't celebrate caste. அது அப்பயே சொல்லிட்டேன். பகாசுரன் வந்து ஆன்லைன் ஸ்கேம் பத்தி. ஸோ இதில் மதம்லாம் இல்லை இந்த படத்தில். அவங்க ஏதோ தப்பாக தான் பேசுகிறாங்க. இது மதம் இல்லை, இது இன்வைடர்ஸ் பற்றின படம் பார்க்கட்டும் அவர். ஓகே. இந்த மாதிரி ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு ட்ரெய்லர் பார்த்தே, ஒரு போஸ்டர் பார்த்தே கருத்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? நல்லது இல்லை, சொல்ல தோணுது, சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டென்ட் ஆகி கேள்வி கேட்குறீங்க. அதை பார்த்துட்டு கம்முன்னு போகிறதா தான் தப்பு. ஏதாவது பேசினா தப்பு இல்லை. நைஸ். வழக்கமாக படம் தான் போர் அடிக்கும், வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ட்ரெய்லர் போர் அடிக்குது. அவர் யாருன்னு நமக்கு புரியும். அவர் வந்து என்னோட மிகப்பெரிய ஏட்டரில் ஒரு ஏட்டராக இருப்பார். அதனால் 3 நிமிஷம் ட்ரெய்லரே போர் அடிக்குதுன்னா நீங்கள் ஏதோ தப்பான வாழ்க்கை வாழ்றீங்க பிரதர். கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிடுவோம். நைஸ். இந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பிடிக்காத டேரக்டர் மோகன்ஜி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னோட பழைய வண்ணாரப்பேட்டை, அப்புறம் ருத்ரதாண்டவம், பகாசுரன் படத்தோட கேமராமேன் பேர் தெரியுமா? இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல எத்தனை படம் சொல்லு, லிஸ்ட் சொல்லுவா. சொல்றேன், லிஸ்ட் சொல்லுங்க. கேமராமேன் பேர் ஃபருக் ஜே பாஷா. என்னோட பிஆர்ஓ சார் பேர் தெரியும். அதான் அங்க இருந்து கை காமிக்கிறாரு. அவர் வந்து அப்துல் சார். நிறைய பேர் இருக்காங்க சார். டிக்கெட் போடுறவரை விட்டு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காரு சாதிக் சார். அப்புறம் நான் பிறந்து வளர்ந்தது ராயபுரத்துல. நேற்று நான் நைட்டு பிரியாணி சாப்பிட்ட செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் ராம்நாட்டில். எங்க அத்தா ஏதாவது போட்டு ஏதாவது சொல்றீங்க. அவங்க நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே இருக்காங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இதில் அவங்கள வந்து போயிட்டு நான் வந்து என்கிட்ட பிரிக்கணும் தனியாக, அப்படி நான் போய் எந்த உலகத்தில் வாழ்ந்துருப்பேன். நாளைக்கு நானும் போய் பிரியாணி சாப்பிட்டு தான் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை. இது வந்து வரலாறு. அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும், அவங்க ஒத்துப்பாங்க. இது ஸோ அவங்களோட ஆரிஜின் சொல்கிற படம் இது. அவங்க எப்படி இன்னைக்கு இஸ்லாமா இருக்காங்கன்னு ஒரு ஆரிஜின், ஒரு இடம் தொடக்கம் இருக்குல்ல. ஹிந்து மதத்தோட ஆரிஜின் எனக்கு தெரியல, அது கிடைச்சா நான் அதை படமா எடுக்கிறேன். இது வந்து அந்த இந்து மதத்தை வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனவங்க அதோட ஆரிஜின் சொல்ற படம். சூப்பர். ஆனால் நம்ம வந்து பொதுவாக இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்கோம், நமக்கு நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் சில படைப்புகள் நம்ம பண்ணுற நல்ல விஷயத்த குறை சொல்லணும்னு சில பேர் வந்து பார்த்துட்டு உங்களுடைய சாயத்தையே வேறு மாதிரி பூச ட்ரை பண்ணுறாங்கல்ல. இவங்க பர்டிகுலர் சமுதாயத்துக்கு படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மேலே ஒரு சாயம் பூச பார்க்குறாங்கல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நம்ம அதை தூக்கி தலையில் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி 2-3 பதில் சொல்லி தேவையில்லாமல் பெரிய ஹீரோட ஃபேன்ஸ் கூடலாம் சண்டை வந்துன்னு இருக்கு. நிறைய கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஏதாவது 1-2 நானும் திருப்பி ரியாக்ட் பண்ணுறேன். மனுஷன் தான், நான் சாதாரண ஹியூமன் தான். நான் நிறைய என் வீட்டில் நான் தான் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றேன். திட்டுவாங்க என்ன, உப்பு கம்மியாக சாப்பிட்றேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணுறது ஒரு 1000 கமெண்ட்டில். அதுக்கு வந்து அதுவே இன்னும் அவாய்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி போயிடணும். நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டு பைக்கில் வந்தேன். இந்த படத்துக்கு ஃப்ளைட்டில் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தேன்.
மும்பைக்கு. நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கோம். ஆமாம், அவங்க சொல்கிறவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்றுமே இல்லாமல் ராயபத்தில் ஆரம்பித்த என்னோட வாழ்க்கை இன்னைக்கு மும்பை போய் படம் முடிச்சுட்டு வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த படம் அவுட் ஆஃப் இந்தியா போய் ஷூட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ரெடி ஆயிட்டாப்ல. இது எல்லாத்துக்கும் எனிதிங் கேன் ஹேப்பன். வளர்ச்சி தான் எல்லாமே. சூப்பர்ண்ணே. அடுத்து வந்து பாகுபலியில் பாதி, பத்மாவதியில் மீதி, இந்த திரௌபதி, சுல்தான் படையெடுப்பு, பெண் மீது ஆசை, போரில் வெற்றி. இது கவிஞர் போல பயங்கர எதுகை முனையெல்லாம் இருக்கு. அதில் ஒரு ரிதம் இருக்கு. பாகுபலியில் பாதி, பத்மாவதியில் மீதி. இந்த திரௌபதி அவரை நோட் பண்ணி நம்பர் வாங்கி வச்சுக்கோ. அடுத்த ஒரு பாட்டு சுபாஷ்னு ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருக்காரு. பிரதர் சுபாஷ் நீங்க வந்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாட்டு கிட்ட கொடுக்க வாய்ப்பு பார்ப்போம். இல்லைன்னா திரௌபதி கீழே போடலாம். பாகுபலியில் பாதி, பத்மாவதியில் மீதி. அவங்க கற்பனைக்கு ஒரு அளவெல்லாம் போயிட்டு இருக்கானே. நல்ல விஷயங்க. அது ரெண்டுமே ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். இந்தியா ஃபுல்லாக பேர் வாங்கின படம். நான் அது ரெண்டு படத்துக்கும் பெரிய ஃபேன். இந்த கதைக்கும் திரௌபதிக்கும் என்னதான்டா சம்பந்தம்? பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் வேற என்ன ஆமாம், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 120 ரூபா ஜிபேல அனுப்பிடுங்க. ப்ரொடியூசர் கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டுருவாங்க. நம்ம திரௌபதி பார்த்தோம், அது வந்து ஒரு அரசியல் பேசுச்சு. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அது ஒரு சமூக இந்த படம் அரசியல் பேசும். நிறைய அரசியல் பேசும். இந்த மண்ணோட அரசியல் பேசும். திடீர்னு பூமியிலேருந்து ஒரு முருகர் சிலை கிடைக்குது, விநாயகர் சிலை கிடைக்குது, அம்மன் சிலை கிடைக்குது, சிவன் சிலை கிடைக்குது அப்படின்னு சொல்கிற அரசியலை பேசும். அது பின்னாடி என்ன வரலாறுன்றது அரசியல் பேசும். நிறைய அரசியல் இந்த படமும் பேசும். சூப்பர். அண்ட் தென் கடைசியாக ஒரு கமெண்ட்ண்ணே. How the beep 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 these type of directors get producers? How the beep 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 this type of comments they are commenting. Yes, super. And producers நீங்க தானே ப்ரொடியூஸ் பண்றீங்க எல்லாமே? மற்ற இது வரைக்கும் பண்ண படங்கள்லாம் நான் தான் ப்ரொடியூசர். இதுக்கு வந்து நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்த சோழ சக்கரவர்த்தி சார் தான் ப்ரொடியூசர். ஓகே. அவங்க சொல்றது கண்டுபிடிச்சி தான் சொல்கிறான். ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஆக்டிங் ப்ரொடியூசர் தான். அதாவது படம் முடிச்சு கொடுக்கறதுக்கு காப்பி பண்ணி ப்ரொடியூசர். ஓகே. அண்ட் உங்கள் படத்துக்கு பர்டிகுலராக வந்து நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு, கமர்ஷியலாக ஹிட் ஆகிருக்கு படங்கள். அப்படி இருந்தும் வந்து வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்தோம் நமக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு படம் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கானே உங்களுக்கு? இல்லை, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து படம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அது எல்லாமே கரெக்டாக செட் ஆகணும். நம்ம வேவ் லென்த் செட் ஆகணும். ஒரு ப்ரொடியூசர் கூட போயிட்டு ஒரு படம் ஆரம்பித்து ட்ராப் பண்ணுறது தப்பு. நல்ல ஆஃபர்ஸ் வந்து இப்போ நான்லாம் பகாசுரன் பண்ணது 0 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் தான் ப்ரொடியூசர். ஓகே. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலையை கற்று வச்சிருக்கேன்ல. என்னோட காசு ₹1 கூட இல்லாமல் கடன் வாங்கி ஒரு படத்தை முடித்து கடனை அடைச்சி அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அது எல்லாருக்கும் அமையாது. எனக்கு அமைதி நான் பண்ணுறேன். நிறைய வெளியே ப்ரொடியூசர்ஸும் கேட்டது இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு அடுத்த படமும் இன்னொரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்குது. நிறைய லாபம் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து சினிமாவில் பயணிக்கலாம். நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஆனால் உங்களுக்கு லாபம் கொடுத்தும் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இது வந்து பொங்கலுக்கு 15 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஜனநாயகன் வராத காரணத்தினால அப்போ ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்களா? இல்லை நம்ம வந்து ஆஸ்லேட் ஆனது தப்பு. அது வந்து ஒரு ஸ்லாட் எம்டி ஸ்லாட் கிடைச்ச உடனே டக்கு நாங்கள் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம், எங்கள் ஃபெஸ்டிவல் மூவி எங்களுக்கு பொங்கலுக்கு வருதுன்னா எவ்வளோ பெரிய கொண்டாட்டம். அதை வந்து அனுபவிச்சிடலான்னு பார்த்தோம். அப்புறம் திடீர்னு கார்த்திக் சார் வந்ததால எங்களுக்கு தியேட்டர் ஷார்ட்டேஜ் ஆனதால நாங்கள் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி திருப்பி வந்து நேதாஜி ஐயா பிறந்தநாள் அன்னைக்கு வரோம். இது வந்து தடையெல்லாம் கிடையாது. நாங்களா போய் சூஸ் பண்ணுறது தான். யாரும் எங்களை தள்ளி விடலாம், நாங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதுலாம் சொல்லலை. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நாங்களாம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. ஆனால் ஏன்னா வந்து தெரிய ரிலீஸ் ஆகதா இருந்துச்சு, அது வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மங்காத்தா வந்து மறுபடியும் மங்காத்தா தலை மச்சான் வந்து நிற்கிது. எப்படியும் அவங்க படம் தான் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்ததுக்கப்புறம் எங்கள் படம் பெருசாகும். ரெண்டுத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம். சூப்பர். ஏன்னா அத்தனை ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் மெயின் ஸ்க்ரீன்ஸ்க்கு திரௌபதி கொடுக்க மாட்டிருக்காங்களோ? இல்லை, இது வந்து படம் இந்த மாதிரி படங்கள்லாம் படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மெயின் ஸ்க்ரீன்ஸ் நவர முடியும். ஒரு மெயின் ஸ்க்ரீனில் வந்து 1000 சீட் இருக்கும். 1000 சீட்டுக்கு வந்து டிக்கெட் ஆஃபர் வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து எப்போவுமே அது இருக்கும். அது ஒரு புது டேரக்டர், புது டீம்னா பிரச்சனை. ஆனால் நீங்கள் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த டேரக்டர், உங்களுக்கும் இந்த நிலைமைன்றப்போ நீங்கள் செங்கல்பட்டு சிட்டி செங்கல்பட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கும். மற்றபடி எல்லா ஊர்லேயுமே மெயின் ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ட் இங்கே ஏதோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல. எந்த இடத்துல? உங்கள் அழகுங்க.
சைலண்டா இருந்தீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? திரௌபதி 2 நிறைய இன்டர்வியூஸ்ல உட்காந்து அவர்கிட்ட கேட்கிற கேள்விகள் எல்லாம் ரெட் ஹாட்டா கேள்விகள்லாம் இருக்கப்போ நான் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருக்கா? இது என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு இதுதான். ஒரு பீரியட் படம் பண்ணோம்னு. சூப்பர். ஸோ அது வந்து ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு யோசிச்சு பார்க்கல. பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். நான் எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் போகும்போதும் இந்த கதை கேட்டு எனக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்க்கலான்னு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சாதான் நாங்கள் நார்மலி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் பண்ணுவாங்க அண்ட் கேரக்டர். ஸோ நான் சாரோட செட்டில் போகும்போது ஃபுல் ஜாலியாக தான் இருந்துச்சு. பிக்னிக் போன மாதிரி நாங்கள் எல்லோரும் மும்பையில் எல்லாருமே சேர்ந்து மும்பை போய் அங்கே ஒரு ஐ டோன்ட் நோ எவ்வளோ நாள் இருந்துச்சு மும்பையில். 30 டேஸா? கம்மி தானே, 20 டேஸ். 20 டேஸில் எல்லாருமே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம். பிக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு. சாரோட செட்டும் வந்து அவ்வளோ ரொம்ப லைவ்லியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அந்த ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்கும். உள்ளே போகும்போதே நான்லாம் காஸ்டியூம் எல்லாமே போட்டுட்டு உள்ளே போகும்போதே அப்படியே அந்த ராணி வைப்ஸே வருது. அப்படியே அது அவங்க பண்ணியிருக்கிற அந்த செட் ஒர்க்னால தான். இல்லை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்களே மோகன்ஜி சார் கூட ஒர்க் பண்ண போகிறோன்னு நிறைய பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சு இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங் வந்து அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். முதல்ல நாங்கள் போய் பண்ணிட்டு தான் நாங்கள் ஜட்ஜ் பண்ணோம். நான் இப்போ வந்து எனக்கு இதில் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன் இனிமேல் இவர் கூட படம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன், லைக் என் மனசுக்குள்ளே. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ குவாலிட்டியான ஸ்கில் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த ஆசை. ஸோ அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டரும் எங்களுக்கு எழுதி வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இதுதான் எங்களுக்கு வேணும். அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற கேரக்டர் வேணும். ஸோ எஸ், லவ்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரெப்யூட்டட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி யாரும் வரத்துக்கு யோசிக்கிறாங்களா? நீங்களே கூட சொல்லியிருப்பீங்க அது என்னதான் பிரச்சனை. எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் இருக்கு சரியா? என் மேலே இருக்க விமர்சனங்கள் வெளியே. ஆனால் என் கூட ஆர்டிஸ்ட் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி நான் இதே ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா அது எதுக்குன்னா அவ்வளோ அவங்களுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ப்ளஸ் அவங்க வந்து கண்டென்ட்டாக புதுசாக தான் வராங்க. இப்போ மோகன் சார் பண்ணியிருக்கிற இவ்வளோ 4 படத்துல இருந்து திரௌபதி 2 வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கம்பேரே பண்ண முடியாது. அவங்களோட க்ரோத்தும் அந்த விஷுவல்ஸும் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபுல் விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் தியேட்டரில். அண்ணே சொல்லுங்க. நாடோடிகளுக்கு அப்புறம் வந்து பெருசாக அண்ணனை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் பார்க்க முடியலன்றது ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. இந்த படம் அதை பூர்த்தி பண்ணுமா? எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது இதில்? நிச்சயமாக பூர்த்தி பண்ணும். ரொம்ப அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரு. கோவிந்தராக நடிச்சிருக்கேன். ஸோ பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்றைக்கி இப்போ பல நண்பர்கள் மச்சனாக இருக்கிறவங்க எல்லாமே பார்க்கும்போது நாங்களும் நீங்கள் தான் வார்த்தைகளும் சொல்லாமல் இப்படி நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த கதையோட அடிநாதத்தை என் மூலியமா பிரதிபலிச்சிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி. ஸோ இப்படி ஒரு நல்ல கேரக்டரை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ணே இது பட்ஜெட் எவ்வளோண்ணே சொல்லாமா? இது வந்து அதிகமாக பட்ஜெட் இருந்தால் இந்த லெவல் இருந்திருக்குமா இல்லை வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாமா? திரௌபதி 2 ஏதோ 100 கோடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் இப்படி தான் இருந்திருக்குமா இல்லை இதை விட வேற லெவல் இருந்திருக்குமா? 100 கோடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாகுபலி கொடுத்துருப்போம். ஈஸியாக கொடுத்துருப்பேன். ஓகே, இது அந்த அளவுக்குலாம் இல்லை. அதில் 10ல் 1 மடங்கு தான் எங்களுக்கு வந்து இதில் பட்ஜெட். நீங்களே முடிவு பண்ணுங்க பிரதர். முடிவு பண்ணுங்க, படம் பார்த்து முடிவு பண்ணுங்க. பட்ஜெட் டசன்ட் கிவ் சம் குவாலிட்டி. பட்ஜெட்டில் என்ன குவாலிட்டி இருக்குது? நான் திரௌபதி வந்து 46 லட்சத்தில் பண்ணேன். அது 17 கோடி கலெக்ஷன் பண்ணது படம் பார்த்தாங்க. பட்ஜெட் பார்த்துட்ட மக்கள் தேட்டருக்குள்ளே வந்தாங்க. பட்ஜெட் கிரிட்டிக்ஸ் பார்ப்பாங்க, ரிவ்யூவர்ஸ் பார்ப்பாங்க, எனக்கு பிடிக்காதவங்க பார்ப்பாங்க. மக்களுக்கு அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்ன புரியுது, என்ன கனெக்ட் ஆகுதுன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. 100 கோடியில் எடுத்து எல்லா படமும் இட்டா எத்தனை படம் மண்ண கவி இருக்கு. ஸோ பட்ஜெட் இதில் மேட்ரே கிடையாது. இப்போ இந்த படத்தில் பட்ஜெட் ஒரு படம் பண்ணியிருக்கோம், இதுலேருந்து படம் பெருசாக ஹிட் அடிச்சுன்னா இப்படி ஆரம்பிச்சு தான் காந்தாரா சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அது போய் எங்கேயோ அடிச்சிச்சு. ஸோ மேஜிக் வில் ஹேப்பன். நல்லா போச்சுன்னா திரௌபதி 3, 4, 5 எல்லாம் வாய்ப்பு இருக்கானே?
வாய் முகூர்த்த பலிக்கிட்டு இது நல்லா இருக்கும்ல. எல்லாத்துக்கும் வேலை Franchise. இருக்குல்ல. Franchise, திரௌபதி franchise. ஆமா ஆமா ஆனா ஒரு ஜானர் மாறிட்டே இருக்கும். புரியுது. அது கன்ஃபார்மா பண்ணுவேன். இந்த பிரான்ச்சைஸ் வந்து ஒரு பிசினஸ்க்காக ம், ம். இந்த ருத்ர பிரபாகரன் கேரக்டர் நான் வந்து எவ்வளவு நாளைக்கு உயிரோட வச்சிருக்கோனோ அவ்வளவு தூரம் திரௌபதி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு எண்டு இருக்கு. அது எப்பன்னு தெரியல. 1க்கு 2க்கு சம்மந்தம் இல்லைண்ணே. 1க்கு 2க்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லாம எப்படி நீங்க டைட்டில் வைக்க முடியும்? ஓகே, இல்ல அது இது பீரியடிக்கா இருக்கு, அது வந்து நம்ம காலகட்டத்தில் நடக்கு கொண்டு அப்படின்னு வருவார். படம் பாருங்க. அதுலதான் இருக்கு, அதுலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. content. உங்களுக்கும் சின்மைக்கும் என்னதானே பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்கள யாருன்னு தெரியும். பாட்டு பாடி இருக்காங்க, அதுக்கப்புறம் சாரி சொல்றாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டு நீங்க எடுத்துட்டீங்க. அது முடிஞ்சிச்சு, அதை விட்டுருங்க. இப்போ வேற ஒரு பத்மலதான்னு ஒரு நல்ல சிங்கர் பாடி இருக்காங்க. அவங்க குரல்ல தான் தியேட்டர்ல பாட்டு கேட்க போறீங்க. கேளுங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க நேர்ல கூட அவங்ககிட்ட பேசுனீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க 2 பேரும் பேசுனீங்களா ஃபோன்லயாச்சு? இல்ல, அது எப்படின்னா இருக்கு, ஒரு கிரியேட்டர் நம்ம வெளியில சொல்றதை வச்சு உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஆச்சு பேசியிருந்தா கூட அது வேற மாதிரி மாறி இருக்கும்ல. பிரதர், அவங்க பர்சனலாக சொன்னதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அவங்க ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க, அதை விட்டுருங்க. புரியுது. அண்ட் சென்சாருக்கு வருவோம். நம்ம படத்துக்கு வந்து யூஸ்வலாக வந்து சென்சாரில் ஏற்கனவே பிரச்சனை. திரௌபதிக்கே வந்து அவ்வளோ பிரச்சனை, 19 கட்டு ரிவைஸு, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. திரௌபதி 2க்கு அந்த மாதிரி சென்சார் இஷ்யூஸ் இருக்கா? இல்லை பிரதர், இது திரௌபதி 2 வந்து பீரியட் ஃபிலிம்ன்றது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ம். ஸோ பீரியட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது வித் ப்ரூஃப் இருந்தால். அது வித்தவுட் ப்ரூஃபில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 பிரிவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை காட்டினா கண்டிப்பாக கட்டு வாங்கியிருப்பேன், ஏகப்பட்ட கட்டு வாங்கியிருப்பேன். ஓகே. இது ஆன் ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் ஏஐ பண்ணி எல்லா பேரையும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். ஆர்கியாலஜிக்கலில் தேடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அதை படமாக பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு சென்சாரில் எந்த ப்ராப்ளமும் வரல. இது கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க, இதெல்லாம் மாற்றிக்கணும்னு மாற்றிக்கிட்டேன். அண்ட் சென்சார் போர்டு எப்படின்னா இருக்கு, ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் மாறும் பிரதர். நான் எனக்கு திரௌபதி 1 பண்ணப்போ பயங்கர கஷ்டமாக இருந்தது, திரௌபதி 2ல ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு படத்துக்கு அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் அது வந்து மாறும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அதை பண்ணி தான் சென்சாரோட அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும். உள்ளே போகிறப்பவே நம்ம ஒரு இதுக்கு நமக்கு சென்சாரில் ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சால் அதுக்கான தரவுகள் ப்ரூஃப் எல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிட்டு போயிடும். நான் பக்காவாக ரெடி ஆகி போனேன். 65 பேஜஸ்க்கு வந்து ப்ரூஃபோட போனேன். அவங்க பார்த்தாங்க, அதை செக் பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து மக்கள் ஜனவரி 23 தேட்டருக்கு வரப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வரலாம், எந்த மாதிரி படமாக இருக்குன்னு ஆளுக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டீங்கன்னா வச்சுப்போம். எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஒரு சரித்திர படம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாருங்க. இவருடைய முந்தைய படம், இவர் யாரு அப்படின்னு ஒரு கலரு அதெல்லாம் பூசாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு புதுப்பட இயக்குனர், புதுப்பட நடிகர், புது தயாரிப்பாளர் அப்படி வந்து நீங்கள் உள்ளே வந்து படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்புறமேட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாதீங்க. 3 நாள் ஜாலியாக படம் பாருங்கள். அன்பான கோரிக்கை. சூப்பர். நீங்கள் நல்லா இருக்கு. இல்லை சொல்லுது மோகன்ஜி மறந்துருங்க. இது மோகன்ஜி படம் திரௌபதி 2 புதுசாக ஒரு டேரக்டர் எடுத்திருக்காரு. நியூ டைரக்டர் ஃபிலிம் அப்படின்னு பார்த்துட்டு உள்ள வாங்க, கண்ணை மூடிட்டு உள்ள வாங்க. என்னை மறந்துட்டு இந்த படம் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஒய் மீன் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன்டா எப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏங்க ஒய் மீனா நான் என்ன அவ்வளோ கஷ்டமாக படுறேன்? நான் ஜாலியாக இருக்கேன். நான் 4 படம் முடிச்சு 5வது படம் போயிட்டேன். இன்றைக்கி என் கூட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை டேரக்டர் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. நான் 5வது படம் முடிச்சுட்டு 6வது படத்துக்கு சைன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். இன்றைக்கி ட்ரெய்லர் வந்து ஸ்டில் ட்ரெண்டிங் இன் 8th டே ட்ரெண்டிங் 5ல் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, என்னோட இன்டர்வியூஸை மக்கள் கொண்டாடுறாங்க. ஒய் மீனா இல்லைண்ணே, என்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ண. நான் என்ன வெளிந்து பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னா, திரைத்துறையில் உங்களை கொஞ்சம் தனியாக வைக்கிறாங்களோ? ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ். நான் எல்லாரும் பண்ணுற மாதிரி படங்கள் பண்ணல. நான் தனியாக ஒரு ரூட்டு போகிறேன், தனியாக ஒரு படம் பண்ணுறேன், தனியாக ஒரு ஐடியாலஜி வச்சு பேசுகிறேன், தனியாக தான் தெரியுவேன். நிறைய டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ வெற்றிமாறன், பாரஞ்ச் அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ அந்த மற்ற டேரக்டர்ஸ் கூட ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் எனக்கு என் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒரு டேரக்டர் தான். வெளியே வந்து படம் பண்ணல, அவனுக்கிட்ட பேசி நான் அறிவை வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அது போதும். நீங்க சொல்லுங்க. ஒய் திரௌபதி 2 ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து ஏன்னா நான் இருக்கேன்ல. ஆமா, நீங்க வர மாட்டீங்களா? நான் வரேன், நீங்க இருக்கீங்களா? ஹீரோயினுக்கே ஒரு தனித்துவமான குரல் நீங்க கண்டிப்பா வரும், பார்க்கறதுக்கு வரும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. திரௌபதி 2 சக்ஸஸ் மீட்ல நம்ம சந்திப்போம். அப்பயும் ஜாலியா பேசுவோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நன்றி.